12th ஸ்டாண்டர்ட் தமிழில் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் ஒன் நைட்டில் உங்களுக்கு குருவினா சிறுவினால 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டினில் செய்யுள் உரைநடை தனித்தனியாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறது சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அதை தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 4 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் 2x4 8 மார்க்குக்கு நீங்கள் செயலில் இருக்கக்கூடிய 4 மார்க் அட்டன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வரல் எழினி குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு. இது 4 படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னம்னா கீழே இதெல்லாம் புது சிலபஸில் சேர்த்தது. ஆல்ரெடி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் மட்டும் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. மாளாத காதல் நோயாளன் போல் தொடரில் உள்ள உவமை சுட்டும் பொருள். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதுசாக சேர்த்தது அப்படிங்கிறனால கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம். இந்த 6 கேள்வி படிச்சிருந்தா போதும், நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய 2 4 மார்க். ஆக்சுவலாக 4மே நான் கொடுத்த இந்த 6லேருந்து தான் வரப்போகுது. பட் நீங்கள் 2 வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உரைநடையில் அட்டன் பண்ணுறதுக்கு 2 4 மார்க். நான் சொல்லக்கூடிய 4 மட்டும் படிங்க போதும், ரைட்டா. சென்னை பண்பாட்டு அடையாளம், சென்னை அறிவின் நகரம், 2ல் 1 உறுதியாக வந்துடும். ஒருவேளை இதுவும் கேட்டாங்க அப்படின்னம்னா நீங்கள் 2மே அட்டன் பண்ணிடலாம், ஏற்கனவே சொன்னது தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் உங்களுடைய குடும்பத்தை எவ்வகையில் பாதுகாப்பீர்கள். நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். இது 2 படிச்சுக்கோங்க. 4 சொல்லியிருக்கேன், 4 போதுமானது. ஒரு வேளை அடிஷ்னலான வேளாண் மேலாண்மை குறித்து நீங்கள் பரிந்துரைப்பது சேர்த்து படிச்சுக்கோங்க. இது கொஸ்டின் வித் ஆன்சரோட எனக்கு லாஸ்ட் மினிட் சார் மெட்டீரியல் லைன் பை லைனாக நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். என்னுடைய நம்பர் 6379172791 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் இப்போ தேவைப்படாது, இருந்தாலும் தேவை மெட்டீரியலே இல்லை அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினில் இதுதான். கவிஞர் சிற்பியவற்றை மீந்து பாட நகரை பட்டை தீட்டியவை எல்லாம் ராமன் சுக்ரீவனிடம் கூறியது. மாதவியின் நாட்டிய நிகழ்வில் இசைத்த இசை கருவிகள், சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள். 10 கேள்வி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். மருத்துவத்தில் மருந்தும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு, கழிவிழா ஒளிவிழா. ஏன்னா உங்களுக்கு இதை இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லணுன்றதுக்காகவே இதை மார்க் பண்ணியே கொண்டு வந்திருக்கேன், ரைட்டுங்களா. அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே. தமிழர்கள் புகழ் பழி பற்றி எவ்வாறு கூறியதாக புறநானூறு கூறுகிறது. இறைமகனார் இந்நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். அதுபோக திருக்குறளில் ஒரு நெடுவினா எழுத வேண்டிய 3ல் தான் 1 வரும், ரைட்டுங்களா. ஆக்சுவலாக திருக்குறள் நெடுவினால 30க்கு வெறும் 4 தான் கொடுத்துருக்கேன். ஞாலத்தின் பெரியது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது, வறுமையும் சிறுமையும் தருவது எது, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார். கல்லுண்பவரை நஞ்சுண்பவர் என எடுத்துரைக்கிறார். வறுமையும் சிறுமையும் தருவது சூது. இவ்வளோ தான் ஆன்சர். இதுக்கு 2 மார்க்கு, ரைட்டுங்களா. அடுத்து உரைநடையில் சொல்லணும் அப்படின்னம்னா உரைநடையில் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு பொக்கில் தன்மனை சிறுவரிப்பு அது ஒன்று படிச்சுக்கோங்க. இந்தோ சாரசாணி கட்டிடக்கலை படிச்சுக்கோங்க. கீழ்த்திசை சுவடி நூலகம். திரைப்படம் படத்தில் பார்க்கும்போது பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு எவ்வாறு உதவுகிறது. இது நான் சொன்ன இந்த 5 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 2 4 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம், ரைட்டுங்களா. இது மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படிங்கிறவங்க இதுக்கான ப்ரைஸ் 150ன்றது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னுடைய நம்பர் 6379172791. தமிழுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் சொன்னது கான்ஃபிடென்ட்டாக வந்தது அப்படின்னா எல்லாருமே நான் கால் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.